விஜய் தோக்குறது ஜெயிக்கிறது வந்து இங்கே 1000 கருத்துக்கள் 1000 விதமாக 1000 பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோம், இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதோட மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இங்கே வந்து எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை அமையவே இல்லை. ஸோ அதனால் என்ன சிக்கல் ஆகுனா, நம்ம மாற்றம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஏமாற போகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவங்க ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு வந்து மற்ற கட்சியோட சப்போர்ட் தேவை. ஆனால் இங்கே அதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிகளும் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது சரிதான். ஆனால் தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு இங்கே எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அது நம்ம தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அரசியல் எல்லாருக்கும் புரியணும்னு கட்டாயமும் கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களோட புரிதலை பொறுத்து. எனக்கு ஒரு மாதிரி புரியும், உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். ஸோ அதை அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது இப்படி தான் வேலை செய்யும். ஆனால் இப்போது விஜய் அவர்களுக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு இருக்க பிரச்சனைனா மாற்றம் வேணும்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் தனி பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்கல. இப்போ விஜய் வந்து இப்போ வந்து மற்ற கட்சி காங்கிரஸோ இல்லை ஏடிஎம் அதிமுகட்டையோ போய் ஓட்டுக்கு சீட்டு கேட்டு நிற்கும் போது விஜய் சொன்ன அந்த மாற்றத்துக்கான முடிவு வந்து திரும்பி வந்து நடக்குமான்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் காலம் அதை பதில் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு பொது பார்வையில் நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒருத்தனா என் மீதும் உங்கள் மீதும் நாளைக்கு நம்மளோட வருங்கால சந்ததி மீதும் அக்கறை உள்ள ஒருத்தனா எனக்கு வந்து இதில் பெரிய மாற்றம் வந்து விஜயால் கொடுக்க முடியாதுன்னு தோணுது. என் கருத்து தப்பாக கூட இருக்கலாம். விஜய் நாளைக்கு இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் புரட்டி போட்டு மாற்றி நல்ல ஆட்சியும் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இவங்களுக்கு மற்ற கட்சியோட ஆதரவு கிடக்கும் போது இப்போ அவர் சொல்ல நினைக்கிறத அவர் செய்ய நினைக்கிறத துணிஞ்சு செய்ய முடியாது. மற்றவங்க வந்து முட்டுக்கடை போடுவாங்க.